எல்லோருக்கும் வணக்கம். இது 18 டே 18 குர்த்தி. இந்த 2 குர்த்தீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, இது 2மே பார்த்திங்கன்னா இந்த மிடி டைப் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 பீஸுமே பார்த்திங்கன்னா மிடி டைப்பு உங்களுக்கு. பட் இந்த ஆரஞ்சு கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வரும். ஏன்னா இது வந்து லேயர்ஸு. இது 1, 2 ஒரு 3 லேயர்ஸ் வரும். பட் இது வந்து அப்படியே சிங்கிளாக தான் வரும் உங்களுக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு குர்த்தி சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது வந்து இப்போது 2மே நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாக போயிட்டுருக்குங்க, அதனால தான் போடுறேன். பட் நான் எடுத்து வந்து இது ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நான் இந்த ஆரஞ்சு கலர் டாப் வந்து எடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 400 ருபீஸு. பட் இப்போ வந்து 314க்கு போயிட்டுருக்கு. ஒரு 10 டேஸ் அதில் டைம் கொடுத்துருக்காங்க. 314க்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. நான் எடுக்க சொல்ல 400 நிஜமாக ஒர்த்துங்க. இது வந்து காட்டன் பிளெண்ட் தான். உங்களுக்கு நெக் வந்து பார்த்திங்கன்னா இப்படி க்ளோஸ்டாக வந்துடுது. ரொம்ப நல்ல ஆஃபர்னு சொல்லுவேன் நான் 300க்கு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அனார்கலி டைப் தெரியுதுங்களா, சைடு ஓப்பன்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த நம்ம கவுன் டைப் மாதிரிங்க. இந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன் ரொம்ப நல்ல பேட்டர்னு, நல்ல லாங் வருங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா, உங்களுக்கு லாங் வந்து நல்ல கவுனு அனார்கலி பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 314க்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. காட்டன் பிளெண்டு நல்ல அழகாக இருக்கும் உங்களுக்கு போட்டால். நல்ல லேயர்ஸ் வருது உங்களுக்கு. லென்த் இங்கே ஃப்ரீ பாருங்கள், இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஃப்ரீனஸ் கிடைக்கும். நல்ல அந்த ஸ்ப்ரில்ஸ் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு ஐனிங் கொடுத்துட்டு போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எடுத்து 6 மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, நான் நிறைய முறை யூஸ் பண்ணிட்டேன், நிறைய வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு கலர் வந்து இப்போது வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தெரியுது, பட் நல்ல ஆரஞ்சு கலருங்க. ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா 3/4 ஸ்லீவுன்னு சொல்ல முடியாது, நமக்கு கரெக்டாக அந்த இங்கே எல்போவில் வந்து நிற்குங்க உங்களுக்கு. 3/4 விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்குங்க. இதுவுமே ஃபுல்லாக ஒரே டிசைன் தான். அந்த ஸ்ட்ரைப் பேட்டர்னே தான் உங்களுக்கு. ஊவன் இது வந்து ஒயிட்டில் வந்து அந்த தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த நூல் ஊவன் மாதிரி நல்லா உங்களுக்கு. பின்னாடியுமே அதே தான், ரொம்ப டெய்லி வேர் குர்த்தி தான். நல்ல டீசன்ட் டாப்பு. நீங்கள் இதை போட்டுட்டு அழகாக ஒயிட் லெக்கின் வித் ஒயிட் ஷாலோட மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இது வந்து 314க்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து 420 எடுத்தேங்க. சீரியஸ்லி நான் 420 எடுத்தேன் 6 மந்த்ஸ் முன்னாடி. உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து நான் நிஜமாகவே சொல்வேன், இட்ஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக பிக் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் 300க்கு கிடைக்குதுன்னா மிஸ்ஸே பண்ணக்கூடாத ஒரு செட்டு. காட்டன் பிளெண்டு தான் உங்களுக்கு. இங்கே ஸ்ப்ரில் வரும் தெரியுதுங்களா, இங்கே ஸ்ப்ரில் வரும் உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு நல்லா நீங்கள் எத்தனை வாஷ் பண்ணிங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த நூல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலைங்க. நான் நிறைய முறை வாஷ் பண்ணிட்டேன். பட் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் காட்டன் மிக்ஸ்டுன்றதுனால உங்களுக்கு இங்கே லேஸ்லாம் வருதுங்களே, இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சுருக்கம் வந்துடும். அயன் பண்ணிவிட்டு போடுங்க, என்னோடய சஜஷன் அதுதான். ஒரு அயனிங் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் டே வியர் பண்ணலாம், ப்ராப்ளமே இல்லை. சரியான குர்த்திங்க. செகண்ட் குர்த்தி பாருங்கள், தெரியுதுங்களா. இது ஆக்சுவலாக என்னென்னா ட்ரெஸ்ஸுன்னு தான் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸில் தான் வரும். இது குர்த்தி கலெக்ஷனில் வராது. சிங்கிள் பீஸ் போடுறவங்க போடுவாங்க. பட் நான் வந்து குர்த்தி மாதிரி தாங்க, டாப் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கீழே நீ லெக்கின் போட்டுட்டு ஒரு சாண்டல். இது ஏன்னா இது நல்ல டார்க் க்ரீன் தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்ல டார்க்கு க்ரீனு. நான் டாப் மாதிரி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே நான் எடுத்து 6 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ நிறைய முறை யூஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியுதுங்களா, அந்த ப்ரிண்ட்டோ அந்த கலரோ எதுவுமே போகல. இது பார்த்திங்கன்னா வி நெக்குங்க, நல்லா க்யூட்டாக இருக்கும் வி நெக்கு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆஃப் ஸ்லீவ் தான். இந்த பஃப் டைப் இருக்கு இல்லைங்களா, இதோட
நல்ல லுக்கே வந்து இந்த ஸ்லீவ் தாங்க. பஃப் டைப்பு நல்லாயிருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது, வேர் பண்ணதுக்கப்புறம் தெரியும். இந்த ஸ்லீவு ரொம்ப நல்லா க்யூட்டாக இருக்கும். இங்கே ஒரு பட்டன் மாதிரி வருது பாருங்கள், இந்த உட்டன் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல. அதனால் இந்த ஸ்லீவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற நார்மலாக இருக்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த பட்டன்ஸ் பார்க்குறீங்களா, லாஸ்ட் வரைக்கும் வருது இல்லைங்களா, உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் வரும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த சின்ன கட்டு, இது ஓப்பனுங்க, ஸ்டிச் கிடையாது. எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்க, ஆல் ஓவர் குர்த்தி ஃபுல் பட்டனுமே ஓப்பன். பட் ஓப்பனாக இருந்தாலும் நம்ம போட்டால் இந்த கேப்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, ஓப்பன் ஆகாது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ஓப்பனாக இருந்தால் சிலர் பயப்படுவாங்க இல்லையா, நம்மளுக்கு கேப் வந்து தெரியுமோ என்னவோ, அப்படி கிடையாது. இன்னொன்று பெஸ்ட் என்னென்னா, ஃபீடிங் மதருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் குர்த்தி. இது வந்து ஃப்ரண்ட்டு ஃபுல் ஓப்பனுங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு பெஸ்ட்டான குர்த்தின்னு நான் சொல்லுவேன். இதோட டிசைனும் வந்து ரொம்ப, ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசன்ட் லுக் தான். உங்களுக்கு நல்லா ஆஃபீஸ் கோயிங் பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக இதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது ஓப்பனபிளுங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சு. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஓப்பன் போட மாட்டாங்க. நான் அதான் சொல்கிறேன், ஓப்பன் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே விசிபிளாக அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப எடுத்துக்கும் பட்டன் அப்படிலாம் கிடையாதுங்க. நல்ல ஸ்டிச்சிங் க்ளோஸ்டாக இருக்கும். அது ஓப்பன்றதுலாம் தெரியாது. ஃபீடிங் மதர்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். அவங்க தானே இந்த ஓப்பன் இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டு குர்த்தின்னு நான் சொல்லுவேங்க. லேஸும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ட்ரெஸ்ஸு தான், ட்ரெஸ் கலெக்ஷனில் தான் வரும். இது உங்களுக்கு குர்த்தி கலெக்ஷன்ஸில் வராது, ட்ரெஸ் கலெக்ஷனில் தான் வரும். பட் நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும். நான் நிறைய முறை வாஷ் பண்ணி நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேங்க. நான் இது எனக்கு இந்த குர்த்தி ரெண்டுமே போடுற ஐடியா இல்லை, பட் ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக போயிட்டுருந்தது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா 491க்கு போயிட்டுருக்கு. என்னங்க ஒரே ஒரு சிங்கிள் பீஸு 491 கம்மின்னு சொல்கிறீங்களேன்னா, நான் 550க்கு எடுத்தேங்க. இது கிளாத் பார்த்திங்கன்னா நல்ல விஸ்கோஸ் ரேயான்னு சொல்லிட்டு நல்ல கிளாத்து. இது உங்களுக்கு காட்டன் பிளெண்டுங்களா, இது வந்து விஸ்கோஸ் ரேயான். ரெண்டுமே கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிளாத்து, இந்த பேட்டர்னு, இந்த டிசைன், இதுக்கு நான் வந்து 550 கொடுத்து எடுத்தேன். உங்களுக்கு 491 போயிட்டுருக்கு. இது வந்து இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, க்ரீன் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா 2-3 பிராண்டட் போயிட்டுருக்குங்க. இதே இன்னொரு பிராண்டில் பார்த்தீங்கன்னா 799 அதே ஃப்ளிப்கார்ட்லேயே போயிட்டுருக்கு. சரிங்களா, ஆனால் நான் எடுத்தது வந்து 491. நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தாங்க எடுத்தேன். ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் எடுத்தேன். இன்னொன்று பாருங்கள், இதுக்கும் பெல்ட் இருக்குது, சைட் தெரியுதுங்களா. ஒரு சிலர் வந்து பெல்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே பெல்ட் வந்து நான் யூஸ் பண்ணலைங்க, நான் எடுத்து போட்டுட்டேன். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல. எனக்கு வந்து பெல்ட்டு தேவைப்படல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு, போட்டால் அதுவே ஓகே. பட் பெல்ட் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் பெல்ட் இதுக்கு வந்து இதே ட்ரெஸ் மெட்டீரியலே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பெல்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெதர் வரும் இல்லைங்களா, சாண்டல், அதில் கொடுத்துருப்பாங்க. நான் பெல்ட்டை மிஸ் பண்ணிட்டேன், அதனால தான் அவங்களுக்கு காமிக்க முடியல. பட் ரெண்டுத்துலேயுமே பெல்ட் வருதுங்க. அதனால் கொஞ்சம் ஒரு சிலர்லாம் ஃபிட்டடாக போட்டுட்டு போவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன். இந்த ஆரஞ்சு குர்த்தி வந்து 314க்கு போயிட்டுருக்கு ஃப்ளிப்கார்ட்டில். இது வந்து 491க்கு போயிட்டுருக்கு. நான் உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பிக் பண்ணிவிடுங்க. ஒர்த்தபிள் ஒன்றுன்னு சொல்லுவேன். கிளாத்துமே மிடி டைப்பு. இதுவும் உங்களுக்கு சைட் ஸ்லிட் இல்லைங்க, ட்ரெஸ் இல்லைங்களா, ட்ரெஸ்ஸுன்றது உங்களுக்கு க்ளோஸ்டு தான். ரெண்டுமே க்ளோஸ்டு பேட்டர்ன் தான். இது ஸ்ட்ரெயிட் பேட்டர்ன் வரும் உங்களுக்கு, இது உங்களுக்கு அனார்கலி டைப் வரும். ரெண்டுமே நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. நான் போடுற ஐடியா இல்லை, பட் நான் 6 மந்த்ஸ் முன்னாடி வாங்க சொல்ல எனக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருந்தது, இப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வாங்கி இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 டேஸ்க்கு இந்த ஆஃபர்ஸ் போகுங்க, அப்புறம் ரேட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு மறுபடியும் ஹை ஆகிறதுக்கு சான்சபிள் இருக்குது. ஸோ உடனே எடுத்துடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் குர்த்தியோடு மீட் பண்ணுறேன்.
பாய்.